ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தை மாதத்தின் 2வது அறுவடை பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம அவரைக்காயை பறிக்கலாங்க. இது குத்தவரைங்க. குத்தவரையிலே பார்த்திங்கன்னா இது பட்டை அவரைங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா காய் கொடுக்குதுங்க. இந்த ரகம் பரவாயில்ல. நான் கூட இது பட்டையாக இருக்குது, நார் உள்ள காயாக இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டு தாங்க இது நட்டேன் நான் முதல்ல. ஆனால் இது நல்லா இலசாகவும் இருக்குது, நம்ம சாப்பிட நல்லா செதப்பிடிப்பாகவும் இருக்குதுங்க காய். அதனால் இந்த ரகம் பரவாயில்லைங்க. நம்ம குத்தவரை நடுறவங்க இந்த ரகம் நல்லாங்க. கோழி கொண்டை நான் கொஞ்சம் நம்மளுக்கு சின்ன சின்ன சைஸாக கிடைக்குங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தப்பம் அதிகமாக கொடுக்கறதுனால காய் அவுட்டுன்னு கொஞ்சம் பொரியலுக்கு நம்ம செஞ்சோம்னாலும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க. அதனால் அந்த கோழி கொண்டை குத்தவரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பட்டவரை கொஞ்சம் நல்லா அவுட்டுன்னு வருங்க. கொஞ்சம் சேர்ந்து நம்மளுக்கு காய் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா கொஞ்சம் இந்த அவரை போடலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நோவும் தாக்கலை, பேனும் உழலை, 2வது கம்பளி பூச்சி வரல, சொன்னப்புழுகு வரல. அதனால் இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எது இப்போ நான் பூச்சி வரலையோ அந்த ரகத்தை தாங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்டே பண்ணுறேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் எந்தெந்த காய்க்கு பூச்சி வருது, எந்தெந்த காய்க்கு பூச்சி வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நட்டுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி வருதேன்னு நம்ம கவலைப்படவும் வேண்டாங்க. செடி வளரணும் கவலைப்பட வேண்டாங்க. அதனால் எது நல்லா வளருது, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரகம் பார்த்திங்கன்னா நான் 4 தடவை அறுவடை பண்ணி மறுபடியும் பூ எடுத்துகிட்டே இருக்குதுங்க. எனக்கு அதுதான் இந்த ரகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குதுங்க. நாங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை போட்ட வீடியோவில் கூட உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேங்க, உங்களுக்கு அந்த செடியை காமிச்சிருப்பேங்க. பார்த்திங்கன்னா அது நான் அறுவடை பண்ணிகிட்டே இருக்குங்க, ஆனால் அது இன்னும் பூ எடுத்துகிட்டே இருக்குதுங்க அந்த செடி. இந்த குத்தவரெலாம் பார்த்திங்கன்னா 2 அறுவடை பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் அதை காஞ்சிடுங்க, செடியே காஞ்சிடும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு பூ எடுத்து காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. அதனால் எனக்கு இந்த ரகம் ரொம்ப பிடிச்சதுங்க. சொத்தில் விழுறதில்லைங்க. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அவரைக்கான்னு சொல்லாங்க. நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், காய் பறிச்சுட்டே உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்ச தகவல் உங்களுக்கு சொல்லணுன்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா மாடித்தோட்டம் வச்சுருந்து ஒரு சில பேர் சொல்கிற கமெண்ட்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே ஆகிடுதுங்க. என்னடா அவங்க செடி வளரலன்னு சொல்கிறாங்களே, மஞ்சள் அடிக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கான காரணமே இதுதாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை சரி பண்ணி நல்லா காய் அறுவடை பண்ணணுன்றதுனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. வாங்க, கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சுங்க. உங்களோட பேசிகிட்டே அதையும் முடிச்சுட்டுங்க. அப்பயும் 1-2 அவரைக்காய் விட்டுட்டுங்க. அதனால் சரி மறுபடியும் இது ஏமாத்துருங்க இந்த அவரைக்காய் செடி. எவ்வளோ நம்ம பார்த்து பறித்தாலும் கரெக்டாக ஏமாற்றிடுதுங்க. பாருங்கள், இப்போ பாவக்காய் பறிச்சிக்கலாங்க. வெள்ளைப்பாகல் தக்காளி பாருங்க, நல்லா காய் வச்சுருக்கு. காயாகவும் சமையலுக்கு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டுங்க. நம்ம பிரியாணி சமைச்சோம்னா சூப்பராக இருக்குதுங்க. அதனால் இப்போ நான் பிரியாணி சமைக்கிறதா இருந்தால் காய் பறிச்சுட்டு போகிறேங்க. அந்தளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. போன வீடியோவுக்கு, சனிக்கிழமை வீடியோவுக்கு கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. செவ்வாய்க்கிழமை வீடியோ போட்டிருக்கேங்க. கார்டனை சுற்றி காமிச்சிருக்கேன். நான் விதை போட்டதை சொல்லியிருக்கேன். புதுசாக ஒரு சவுச்சவ் விதை நட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணி என் தோட்டத்தையே உங்களுக்கு கவர் பண்ணி நான் க்ளோஸ்அப்லேயும் காட்டியிருக்கேன், லென்த்தாகவும் காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பாருங்கள். வாங்க, கொத்தவரங்காயும் பறிச்சிக்கலாம். ரொம்ப இலசாக இருக்குதுங்க. கொஞ்சம் வலுவாக கொடுத்தோம்னா கூட காய் உடஞ்சிடுதுங்க. சரி, முத்துட்டுன்னு விட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்காதுன்றதுனால கொஞ்சம் இலசாவே பறிச்சிக்கிறேங்க. கொத்தவரங்காயும் இதுக்கு மேலே நம்ம விதை விட்டு எடுக்கணுங்க. கொஞ்சம் முத்த விடணுங்க காயை. இன்னும் நான் கொத்தவரங்காயை இன்னும் விதை விடலைங்க. பாருங்கள், அப்படி பாவக்காயும் பறிச்சுட்டு கொத்தவரங்காயும் அப்படியே பறிச்சுட்டு உங்களோட நான் அப்படியே உரையாடுறேங்க. காய் பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ செருக்க இருக்குது. எல்லாம் தலையெல்லாம் நம்ம அப்பப்போ நோவு விடுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி விட்டுறணுங்க. அதெல்லாம் நம்ம செடி நல்லா தளத்தலன்னு தெரியணும் அப்படின்லாம் பார்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மஞ்சள் அடிக்குது இல்லைன்னா பேன் விடுற மாதிரி இருக்குதுன்னா டக்குன்னு இலைங்கெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அதுதான் அந்த செடிக்கு நம்ம செய்கிற ஒரே நல்ல விஷயங்க. நான் அப்படி தாங்க காய் பறிக்கும் போதோ தண்ணி விடும் போதோ பார்த்தோன்னா டக்குன்னு இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோங்க. இருக்கிற இலையே அதுக்கு போதுங்க, சத்து அது சேமித்து அது உணவு சேகரிச்சுங்க. அதுக்குன்னு நம்ம பளிச்சுன்னு இலை கட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு கொஞ்சம் இலை விட்டுடணுங்க. பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு சுரக்காய் அறுவடையும் இருக்குதுங்க. அதையும் பாருங்கள்.
பொடலங்காய் அறுவடையும் நிறைய இருக்குதுங்க, அதையும் பாருங்கள். அவசரப்பட்டு வீடியோவை கிப் பண்ணிட்டு போக வேண்டாங்க. ஃபுல்லாக வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், இலைங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து எதையுமே இதை ஒளிச்சு மறைச்சி உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறதும் இல்லை, நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதும் இல்லைங்க. இருக்கிறது இது தான், பார்த்துக்குங்க அவ்வளோதான் அப்படின்றத உங்கள்கிட்ட டைரெக்டாக காட்டிடுறேங்க. பாருங்கள் சுரக்காய் நல்லா 1 கிலோவுக்கு மேலே வருங்க, நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க சுரக்காய். இது வந்து நீல ரகத்திலே குட்டி ரகங்க, குட்டை சுரக்காங்க இது, நீளத்திலே குட்டிங்க. அதனால் போதுங்க, நம்ம மாடியில் வளர்க்குற சுரக்காய்க்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்தால் போதுங்க. வாங்க அடுத்தது பொடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பொடலங்காய் இருக்குதுங்க இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு 2-3 கிலோக்கே வருங்க. அந்த அளவுக்கு பொடலங்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொழுன்னு இருக்குது பாருங்கள். குண்டு குண்டான பொடலங்காய், ஹெல்த்தியான பொடலங்கான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான பொடலங்காய். ஒரு மாதம் வச்சுருந்தா கூடங்க இந்த பொடலங்காய் என்னமே ஆகிறதில்லைங்க. ஏன்னா இப்போ கடையில் வாங்கி வந்தோம்னா நம்மளுக்கு வாடும் பத்தும், ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க காய். அதுக்கு தாங்க நம்ம வந்து இயற்கை முறையில் காய் விளைஞ்சோம்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் வரதில்லைங்க, நல்லா சூப்பராக இருக்குதுங்க காய். அதனால தான் நான் படித்து என்ன சொல்கிறேன்னா, எருவில் நல்லா போட்டு எருவில் வளர்த்துங்க செடியை, நல்லா காய் கொடுக்கும் அப்படின்றதுனால அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு. வாங்க இன்றைக்கி ஒரு 2 தக்காளி காய் வேணுங்க, அதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது பாருங்கள், ஒரே ஒரு செடி தாங்க இது. உங்களுக்கு கொடியும் அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்கள். இதுலேயும் ஒரு தக்காளி காய் இருக்குதுங்க, அதனால் அதையும் பறிச்சிக்கலாம். ஏன்னா செடிங்க வந்து ரொம்ப வெயிட் தாங்காத உடஞ்சிருமோன்னு பார்க்குறதா இருக்குதுங்க. பாருங்கள் அறுவடையை. பாவக்காய் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு வருங்க, கொத்தவரங்காய் ஒரு 1/4 கிலோ வருங்க, கத்திரிக்காயும் 1/4 கிலோ வருங்க, தக்காளியும் 1/4 கிலோ வரும், அவரைக்காயும் 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க. பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்ங்க, அவரைக்காய் ரொம்ப பிடிச்ச காய். பாவக்காய் ஒன்று பழுத்துட்டு இருந்ததுங்க, சரி விதைக்காவது ஆகட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள் பொடலங்காயும் 2 கிலோ வருங்க, சுரக்காயும் 1 கிலோவுக்கு மேலே வருங்க. பார்த்து சப்போர்ட் கொடுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். என் வீடியோவை தொடர்ந்து ஆதரிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பாய்.